ஸ்பெயினில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய பழங்கால தீவுகளை மீண்டும் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 360 கிமுவில் இயற்றப்பட்ட கிரேக்க தத்துவஞானி பிளாட்டோவின் படைப்புகளான டைமஸ் மற்றும் கிரிட்டியஸில் கற்பனையான தொலைந்து போன நகரம் தண்ணீருக்கு அடியில் புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அட்லாண்டிஸை நிறுவியவர்கள் பாவி கடவுள்கள் மற்றும் பாவி மனிதர்கள் என்று பிளாட்டோ கூறியிருப்பார். அந்த புத்தகத்தில் அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயத்தை நிறுவினார்கள் மற்றும் ஒரு வலிமையான கடற்படை சக்தியை வளர்த்தார்கள் என்றும் தெரிவித்திருப்பார். மேலும் அவர்கள் வசிக்கும் இந்த இடமானது ஒரு செறிவான தீவுகளின் வலையமைப்பை கொண்டிருந்தது என்றும் இது ஒரு கால்வாயால் இணைக்கப்பட்டு அது மையத்திற்கு வெட்டப்பட்டு பெரிய அகழிகளால் பிரிக்கப்பட்டது என்று தெரிவித்திருப்பார். மேலும் பசுமையான தீவுகள், பல்வேறு அரிய மற்றும் கவர்ச்சியான விலங்கு இனங்கள், தங்கம், வெள்ளி மற்றும் மதிப்புமிக்க உலோகங்கள் இந்த தீவில் நிறைந்திருந்ததாக கூறுகிறார்கள். மேலும் இந்த தீவின் மையத்தில் ஒரு பெரிய தலைநகரம் இருந்தது என்றும் கூறியிருப்பார். பல ஆண்டுகளாக பல ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அட்லாண்டிஸ் திடீரென காணாமல் போனதற்கான மர்மத்தை தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது அண்டார்டிகாவிற்கு அடியில் மத்திய தரை கடலில் அல்லது ஸ்பெயினில் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய பழங்கால தீவுகளை மீண்டும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பிளாட்டோவின் படைப்புகளின்படி இந்த தீவு முழுவதும் ஒரே நாளில் தண்ணீரில் மூழ்கியுள்ளது என்றும் அப்போதிருந்தே இந்த தீவின் மர்மம் தீர்க்கப்படாமல் உள்ளது. இருப்பினும் IGME-CSIC-யின் ஒரு பகுதியாக ஸ்பெயினில் அட்லாண்டிஸ் திட்டத்தில் பணிபுரியும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இந்த கட்டுக்கதையை கண்டுபிடித்ததாக நம்புகிறார்கள். தற்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் தொலைந்த நகரம் என்று கூறப்படும் அட்லாண்டிஸ் பற்றிய தகவல்களை சேகரித்துள்ளார்கள். நீருக்கு அடியில் ரோபோ நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் லான்சரோட்டின் கிழக்கு கடற்கரையில் நீரில் மூழ்கிய தீவுகளின் தடயத்தை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கியதாக கருதப்படும் ஒரு தீவின் கடற்பரப்பிலிருந்து மாதிரிகளை சேகரிக்க இந்த ரோபோ கடலின் மேற்பரப்பிலிருந்து 2500 மீட்டர் கீழே பயணம் செய்துள்ளது. பழங்கால கருத்தை மேற்கோள் காட்டி இந்த விஞ்ஞானிகள் இப்போது இந்த பகுதியை லாஸ்ட் அட்லாண்டிஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது அட்லாண்டிஸ் புராணத்தின் தோற்றமாக இருக்கலாம் என்று ஸ்பெயினின் புவியியல் ஆய்வின் கடல் ஆராய்ச்சியாளர் லூயிஸ் லைஃப் சயின்ஸிடம் கூறியுள்ளார். மேலும் சீ மவுண்டின் தட்டையான உச்சியில் கடற்கரைகள், பாறைகள் மற்றும் மணல் திட்டுக்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். மற்ற எரிமலைகள் வெடிப்பதை நிறுத்திய போது எரிமலை குழம்பு கடினமாகி இந்த தீவுகளை தண்ணீரில் மூழ்கடித்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். சுமார் 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த பனியுகத்தின் போது கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட மிக குறைவாக இருந்தது என்றும் மேலும் அப்படி செயலற்ற எரிமலைகள் இந்த தீவுகளுக்கு திரும்பி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.